எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் இத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்படிம்மா இருக்கு? கை கால்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க ஐயா. இன்னைக்கு கொஞ்சம் மலம் கழிச்சிட்டேன் ஐயா. வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 6 நாள் ஆச்சுன்னு. இன்னைக்கு வந்துருச்சு ஐயா. வந்துருச்சு. அது போட்டு நாற்றத்தோட எப்படி சளியோட போச்சா? அது நாற்றத்தோட சளியோட போகும். இல்ல ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஆட்டு புழுக்க மாதிரி 2-3 வந்தது. நீர் பயிற்சி தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதான் பசிதாக கட்டுப்படுத்திட்டோம்னா அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொண்டு போய் சுத்தப்படுத்திட்டா இந்த வழியெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். காய்ச்சல் அப்படியே இன்னும் நிறைய இருக்கும். இந்த 6 மாசத்துக்குள்ள பல தடவை அந்த நச்சு அமைதி காலம் அது வந்து போயிட்டே இருக்கும். சொல்லுங்க. அது இனிமா கொடுத்தாலும் கழிவுகள் முழுசா வெளியேற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா 2 நாள் சாப்பிட்டதெல்லாம் வெளியில வராத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப தங்குமா உள்ள பழைய விஷயம் சேர்ந்துக்கிட்டு வரும். பழைய சேர்ந்துக்கிட்டு வரும். அது நமக்கு காட்டி கொடுத்துரும். அந்த தொண்டையில காட்டி கொடுக்கும், உணவு பாதையில காட்டி கொடுக்கும், களி சாந்துக்கு காட்டி கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படிங்க வெளியில வரும் அது? அது நாம 3 நாள் 4 நாள் குடிச்சு நம்ம மலக்குடலை சுத்தம் பண்ணிக்கலாம். புழுக்கியா வரும், சளியா வரும், ஜவ்வா வரும். அப்புறம் நாம் 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா வேக வைத்த கீரை வைத்து கொண்டு சுத்தப்படுத்திக்கலாம். அது ஒன்றும் எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஆனா வந்துட்டே இருக்கும் ஐயா, முழுமையா கிளியர் ஆகல, வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஆமா, வந்துக்கிட்டே அவ்வளோ. அதெல்லாம் வருஷம். ஆமா, அதெல்லாம் 6 மாசம் ஆகும். என்னது சுத்தமா கடைசியில கொஞ்சோன்னு இப்ப நம்ம இந்த உடம்பு கரைஞ்சு வரணும். கரைஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல உடல் எடை குறையாம நிக்க வேண்டும். என்னது குறையாம நிக்கணும் உடல் எடை. ஆமா, ஒரு குறிப்பிட்ட இப்ப எப்படி நான் 80 கிலோ 60 கிலோ நான் விருப்பப்பட்ட ஜீரணருக்கு வேலை கொடுக்கலாம், இல்லாட்டா வேலை கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உடம்பு பரிணாமத்துல மேல போகும். இந்த பரிணாமத்துல மேல போகுதுங்கிறது டார்வின் கொள்கை தான். அந்த டார்வின் கொள்கையின் அடிப்படையில் பரிணாமத்துல மேல போகுது. இந்த ஜீரணநீருங்கிறது அது மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குறதுக்காக இயற்கையால் படைக்கப்பட்டது. அது விலங்குகளுக்காக இருந்தது. என்னது? விலங்குகளுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. விலங்குகளுக்கு என்ன கிடையாது? எந்த முன்னேற்றம் கிடையாது. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இப்ப சித்தர்கள் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பரிணாமம். இப்ப நம்ம இன்னைக்கு நல்ல அறிவியல் அடிப்படையில பேசுறோம். யோக முறைகள் அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பாருங்க, இன்னைக்கு அறிவியல் சோதனை உட்படுத்தி இருக்காங்க. 200-300 இருந்து சக்கரை நோய் சக்கரத்தன்மை பிசுத்தன்மை 135க்கு வந்திருக்குது. யாருக்குமே வராது. என்னது? மருந்து போட்டா அது ஏறும். மருந்து போட்டு பாருங்க, போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அது வந்திருக்குது. இது முதல் நாள்லயே 2வது நாள்லயே அந்த சிறுநீர் கட்டுப்பாடுக்கு வருகின்ற பொழுது உடம்பு எப்படா விடுதலை கொடுப்பான், எப்படா நம்ம இந்த உடம்பு அது மனம் போனபடி கண்டபடி சாப்பிட்டுருக்கீங்க. உடம்பு தனக்கு பாருங்க, உடம்பு என்ன பண்ணுறது? இன்னைக்கு உணவு பழக்கத்தை மாத்தனுடைய முதல் வேலையாக அவசர கதியாக உடனே விஷத்தை வெளியேற்றி நடுநடை கொண்டு வருங்க. அப்ப ரத்தம் பிசு தண்ணிக்கு அந்த ரத்தம் உண்மையான இயற்கை ரத்தத்துக்கு உடனே வருது. என்னது? உடனே வருது. இவனை காப்பாத்த உனக்கு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் தெரியாமையே அதுதான் வெள்ளைக்காரனுடைய சிஸ்டம். வெள்ளைக்காரன் தன்னையும் கெடுத்து உலகத்தையே கெடுத்து விட்டு போயிட்டான். அதனால நம்ம குடும்பம் நாசமா போகுது. நம்ம குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? பிரிட்டிஷ் முண்டம் தான். இல்லைன்னா எப்பவோ நம்ம ஆரோக்கியம் தெரிஞ்சு சாகாம வாழ்வு போந்துடலாமே. இயற்கையினுடைய நோக்கமே சாகாம இருக்கிறது தானே. எப்ப சாவு என்பது எப்படி நீங்க உணவை எப்படி நீங்க உணவை விரும்புகின்றீங்களோ அது போலதான் மரணத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். என்னது? உணவை விரும்ப தெரிந்து பிற மரணத்தை விரும்பணுமே இல்லையா? அந்த மரணம் என்பது நோயற்ற மரணம். அதுக்கு சமம் கூட்டல் ஆதிங்கிறான். சமம் கூட்டல் ஆதிங்கிறது உலகத்துல எங்கேயும் கிடையாது. தமிழ் மெய்யல்ல தான் இருக்கு. அதுதான் சித்தர்கள், அதுதான் ஞானிகள், அதுதான் அவங்கதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானுங்க. அப்ப தேவைப்படும் பொழுது அறிவை பயன்படுத்தி கருவி செய்யணும். இப்ப தேவைப்படும் பொழுது அறிவை பயன்படுத்தி கருவி செய்யணும். இப்ப முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம விண்வெளியில போய் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இது அடிப்படை கிராஃபைட்னு சொல்றாங்க. உண்மையாலும் எது தெரியுமானது? கிராஃபீன் என்கின்ற ஒரு மிக உன்னதமான குவாண்டம் அறிவியல் உள்ள இருக்கு. இந்த கிராஃபீனுக்கு வடிவமே கிடையாது. இதை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசு வாங்கினாங்க 2010. இந்த கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபீன் உலகத்துல எந்த விஞ்ஞானிக்கும் தெரியும். இதுதான் குவாண்டம் சயின்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா
இதனுடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் அப்படித்தான் இருக்கும். இந்த அடர்த்தி பார்த்தீங்கன்னா 0.335 தான் அடர்த்தி. அதாவது ஒரு நானோமீட்டர்னாவே ஆச்சரியமான துகள். நம்ம எப்படிதான் செயற்கையை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு நானோ பார்ட்டிகள் தயாரிக்க முடியாது. இயற்கையாகவும் இந்த நானோ பார்ட்டிகள் தயாரிச்சிருக்குது. அப்புறம் ஸ்காட்ச் டேப்னு ஒரு ஒரு உன்னதமான டேப், இப்போ செல்லோ டேப் மாதிரி அமெரிக்காவில் புகழ்பெற்றவங்க தான் அந்த கண்டுபிடிச்சாங்க இந்த ஸ்காட்ச் டேப். அந்த ஸ்காட்ச் டேப்பை வைத்துக்கொண்டு சாதாரண இந்த கிராஃபைட் குச்சி ஒட்டி அதாவது கடைசி லேயர்னு சொல்லுவாங்க, கடைசி அடுக்கு கண்டுபிடிச்சி அதுதான் கிராஃபின் நிரூபிச்சாங்க. அந்த கிராஃபின் தான் இந்த உள்ள உட்காந்துருக்கு. இது என்ன தெரியுமாங்கன்னா, ஒரு வினாடி நேரத்தில் பல லட்சம் சுத்தக்கூடியது. இதுக்கு நேரம் காலம் நீண்ட தூரம் எதுவும் கிடையாது. சூப்பர் குவாண்டம் பொசிஷன், சூப்பர் பண்புகள், சூப்பர் குவாண்டம் கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லி குவாண்டம் பண்புகளை பற்றி பேசி மான்செஸ்டர் சேர்ந்த 2 விஞ்ஞானிகளுக்கு, இங்கிலாந்து விஞ்ஞானிகளுக்கு இந்த நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதுதான் இந்த வேலை பண்ணுது. இந்த கிராஃபைட்டுக்குள்ள கோடிக்கணக்கான கிராஃபின் அணுக்கள் இருக்கிறது. அது எப்படி தெரியுங்களா? வயர மாட்டோம், அதுக்கு எடையே கிடையாது. ரெண்டாவது, இரும்பை விட 200 மடங்கு அதிக ஆற்றல் உடையது. மின்சாரத்தை பயங்கரமாக அப்படியே வெளியிடல், எந்த தடையும் இல்லாமல் மின்சாரத்தை அப்படியே வெளியிடலும். அதே நேரத்தில் நியூட்ரானையும் புரோட்டானையும் வேகமாக சுத்த வைக்கும். இதுதான் நான் பண்ணுற டெக்னிக். அதனால தான் இதில் தண்ணியில் போட்டாலும் சாவாது, எதில் போட்டாலும் சாவாது, ஒன்றுமோ ஆகாது. அதனால தான் 6 நாளில் சாக வேண்டியது. நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சுருக்கோம். இந்த எல்லாம் இது அயன்பாடி மேலே ஒட்ட வச்சிருக்கோம். மேலே ஒட்ட வச்ச உடனேயே இது என்னவா மாறுதுன்னா நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், அதாவது அணுக்கரு நடிந்த விஷயம் மாறுது. இந்த கிராஃபைட்டுக்குள்ள இப்போ கிராஃபைட் குச்சி, பென்சில் குச்சி, அந்த பென்சில் குச்சி தான் அவங்க எடுத்து நிரூபித்தாங்க. கடைசியில் ராமனுடைய ஸ்பெக்ட்ராஸ்கோப்பை வைத்துக்கொண்டு அது தடிமனே இல்லைன்ட்டாங்க. எந்த தடிமனுமே கிடையாது. நீளம் இல்லை, அகலம் இல்லை, உயரம் இல்லை. அப்புறம் அபூர்வமான ஒரு கிராஃபைன் இருக்குன்னா ஒரு தேன்கூடு அமைப்பு. அதில் பல கோடி அணுக்கள் உள்ளே இருக்குது. இதுக்குள்ள இந்த கிராஃபைட்டுக்குள்ள ஒரு பென்சில் முனை, ரூல் பென்சில் முனை அந்த கூரா இருக்கும். அதை உடச்சிட்டிங்கன்னா அதிலே 10 லட்சம் கிராஃபின் இருக்கும். எத்தனை இருக்கும்? 10 லட்சம் கிராஃபின். ஒவ்வொன்றுமே மின்சாரத்தை வெளியே தள்ளக்கூடியது தான். அது நானும் அளவில் செஞ்சிட்டு இருக்குது. இதை தான் இந்த கிராஃபைட் 5600 ஆண்டுகள் சரின்னு சொல்கிறேன். நாம் என்ன பண்ணுறோம், உள்ள 3000 மில்லி வோல்ட் கொடுத்து அந்த கிராஃபைனை தூண்டி விடுறப்போ அது என்னன்னா அந்த 5400 ஆண்டுகளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் பயங்கர வேகத்தில் சுற்றிட்டு நமக்கு உடனடியாக அந்த மின்சாரத்தை கொடுத்துட்டே இருக்குது. இது எதிர்காலத்தில் இது வரணும். 1 லட்சம் பேர் இப்போ காப்பி இதுக்கு பேட்டன்ட் ரைட்டுக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். நீ அதுக்கப்புறம் இப்போ தான் 1000 படியில் முதல் படி ஏறி இருக்கேன். இன்னும் 999 படிகள் இருக்குது. அது வரும்பொழுது எல்லாம் சாத்தியமாகும். அதற்கான தொகுத்து வச்சிருக்கிறேன். 1934 2016 வரைக்கும் யார் கிராஃபைட் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, யார் பீட்டா டெக் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நோபல், இந்த எல்லா பீட்டா டெக்கு எல்லாரும் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. கடைசியில் கிராஃபைட்டுக்கு நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. கிராஃபைட்டுக்கு உள்ள கிராஃபீன், அதுதான் சூப்பர் கண்டக்டிவ் ஒயருங்கன்னா. இப்போ கிராஃபீனை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கிராஃபீன் பேட்டரி உருவாக்கணும் பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு லாஸே கிடையாது. இப்போ அதுக்கு லாஸே கிடையாது, 0 லாஸ் அப்படிங்கிறான். அப்படி மின்சாரத்தை இப்படி கொடுத்தீங்கன்னா 100 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் செக் பண்ணிங்கன்னா 100 வோல்ட் வரும். இங்கே 100 வோல்ட் கொடுத்தீங்க, அப்போ அங்கே என்ன வராது, இது ஓம்ஸ்லாம் அங்கே அடிபட்டு போகுது. என்னெல்லாம் அடிபட்டு போகுது? ஓம்ஸ்லா, V = I/R. அதுதான் வோல்டேஜ் ஈக்குவல் டு I/R. இதுதான் எலக்ட்ரிக் கால்குலேஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் ஈக்குவேஷன். அதுதான் இது. அதெல்லாம் இதில் வேலை செய்யாது. ஏன்னா குவாண்டம் லெவலில் போகிறப்போ குவாண்டத்தை ஆராய்ச்சி பண்ணுறப்ப இது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் சொல்லக்கூடிய அத்தனையும் தோல்வி அடைஞ்சது. இயற்பியல் பண்பு வேற, வேதியியல் பண்பு வேற. இப்போ நான் உடம்பு அப்படியே என்ன பண்ணுறேன், இயற்பியல் பண்புக்கு மாத்திரம், ஆதி நிலைக்கு மாத்திரம், பிறந்த நிலைக்கு மாத்திரம். உதாரணத்துக்கு பாருங்க, வயிற்றுக்குள்ள நம்ம இருக்கிறப்ப பசி இல்லை, மயக்கம் இல்லை, கிருகிருப்பு இல்லை, சோர்வு இல்லை. ஏங்க அப்படி? வயிற்றுக்குள்ள எந்த ஜீரணரும் வேலை செய்யாது, சிறுநீரும் இல்லை, மலமும் இல்லை, எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு கோழி முட்டைக்குள்ள எதுவுமே இல்லை, அது தண்ணியில மேந்துட்டு வெளிவருதா இல்லையா? காற்றும் இல்லை, மலமும் இல்லை. எப்படி கோழி குஞ்சு மலம் கழிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் நாமளும் என்ன ஆகுறான், வயிற்றுகள் இருக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு எதுவுமே இல்லையோ அதே மாதிரி உணர்வடிப்படி நம்ம உடம்பை பூரா சுத்தம் பண்ணி இயற்கை சக்தியில் வாழ்றப்ப நமக்கு என்ன இருக்கக்கூடாது. இதெல்லாம் மெல்ல கரைச்சல்னா நமக்கு டைம் இருக்கு இல்லையா? அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நாம தான் 1 ஆண்டு மாணவர் 12 ஆண்டு மாணவர் இல்லையா? நம்ம மெல்ல சுதாரணமா
நிதானமா விளையாடிட்டே சுத்தப்படுத்திட்டே மெல்ல மெல்ல விட்டு 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 ம். அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து மெல்ல செய்யலாம். நம்ம போய் இப்ப என்னத்தை போய் கிழிக்க போறீங்க நீங்க? ஒண்ணும் இப்ப நான் என்ன கவலைப்படுறேன்னா ஒண்ணும் இல்லை. யார் வந்தாலும் வராட்டி நான் பாப்பு கொடுத்துட்டே இருப்பேன். இதுதான் விஞ்ஞானம். சும்மா அவசரப்பட்டாலும் ஒண்ணும் இல்லை. ஆனால் அதிகபட்சமா நம்ம சுத்தப்படுத்துறது வந்து 6 மாசத்துல உடம்பு நடுநிலைக்கு வந்துடும். உடம்பு நடுநிலைக்கு வந்துரும். அது வந்து தான் அது அது வெங்கடேசன் எப்படி பண்ணாரு, நான் எப்படி பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி வரும். அப்படி வரும் பொழுது நாக்கில் தானாவே வெள்ளைப்படியில் நின்று போயிடும். வெள்ளைப்படியில் அது சிறுநீர் பிரிஞ்சுட்டே இருந்ததுன்னா விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். சிறுநீர் பிரிஞ்சுட்டே இருந்ததுன்னா விஷம் இருக்குன்னு அர்த்தம். விஷம் இருந்தாவே நாக்கில் வெள்ளைப்படி. நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாக்க நாக்கில் வெள்ளைப்படிச்சிடும். அது பிரித்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், தூய்மையாக இருக்க வேண்டும். நாம தான் குழந்தைகளுக்கு போயிடுறோம். எப்படி வயிற்றுக்குள்ள அம்மா வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது, மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, மலம் இல்லை, சலம் இல்லை, எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ஒரு தொப்புள் கொடி உறவு தான். தொப்புள் கொடியில் இட்லியும் போகாது, தோசையும் போகாது. தொப்புள் கொடிக்குள்ள இட்லியும் போகாது, தோசையும் போகாது. நீங்க தான் அடுக்கடுக்குன்னு அடுக்கிக்குவீங்க. அதுக்கும் குழந்தைக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு குழந்தைகளுக்கும் அதெல்லாம் இயற்கையின் ரகசியம். அதுதான் தானாவே வளருது. செல் டிவிஷன் ஆகிட்டே போகுது இல்லையா? ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு அணுதான் குழந்தையா மாறுது. கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு அணுதான். ஒரே அதைத்தான். அது ஆணில் இருந்து பல லட்சம் ட்ரில்லியன் 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 அணுக்கள் இருந்தா தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுது. பல லட்சம், 1 கோடி, சுருக்கமாக சொன்னா 1 கோடி பேர் ஓடுறாங்க. 1 கோடி அணு இருக்கணும் அதுல. 1 கோடியுமே குழந்தை உண்டாக்குற தகுதி தான். எது முதல்ல உள்ள போகுதோ மிச்சம் இருக்கிற 99,99,99 செத்து போயிடும். அதுக்கு இடமே இல்லை. அத்தனை பேரும் செத்து போயிடுவாங்க. அத்தனை பேருமே. அப்ப கோடியில ஒரு ஆள் தான் நீங்க. என்னது கோடியில் ஒரு ஆள்? நம்மள யாரு கோடியில? ஒரு ஆள். புரியுதா சொல்றது? 1 கோடி அணுக்கள் போகுது. இதுல அந்த சினை முட்டையில புதர போகுது. எது முதல் உள்ள போகிறதுக்கு அது மூடிடும். இந்த சினை முட்டை மூடிடும். அந்த சினை முட்டைக்குள்ள போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மிச்ச 99,99,999 செத்து போயிடும். அது மூடியாச்சு, அவ்வளவுதான். அப்படின்னா இயற்கையே வந்து கோடி விந்தணு போகுது. உயிரணு கோடி யூரன்ல போறப்ப அது 1000 பேர் ஓடுறாங்க. மாரத்தான்ல ஓடுறப்ப ஒருத்தர் தானே மோப்ப பரிசு வாங்குறான். அந்த ஒருத்தர் தானே தங்க பரிசு வாங்குறான். அதுதான் இது. புரியுதான்னு நான் சொல்றேன். அப்ப இயற்கையே வந்து ஏன் ஒரு அணு மட்டும் அனுப்புறது? இயற்கை நோக்கமே 1 கோடி. அப்பதான் அந்த விந்தனுடைய டென்சிட்டி இருக்கணும். இன்னைக்கு 100க்கு 90 சக்கரை நோய் வந்தவனுக்கு இவனுக்குலாம் எதுவுமே இருக்காது. என்ன விந்தே இருக்காது. என்னது, அவன் நினைச்சா கூட பாலை, அவன் நினைச்சா ஆசைப்பட்டா கூட அனுபவிக்க முடியாது. யாருக்கு? இந்த சக்கரை நோயாளிகளுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துரு, விந்து உற்பத்தி ஆகாது, இல்லை நீத்து போயிரு, இத்து போயிரு. என்னது, கொடூரமானது. உலகத்திலே மோசமானது கொடூர நோய் என்று சக்கரை நோய் தான் அப்படின்னு உலக சுகாதார மையம் சொல்லுது. அது வந்தா நோய் வந்து சைடு மருந்து தான் கொடுக்கணும். அதுக்கு மருந்தே இல்லைன்னு லிஸ்ட்ல போட்டா அவ்வளவுதான். அது வந்து எதுல சேர்த்திட்டான் தெரியுமா? மரணப்பட்டியல சேர்த்திட்டான். எதுல, எந்த பட்டியல சேர்த்திட்டான்? மரணப்பட்டியல். இந்த நோயை சக்கரை வியாதி. அதே மாதிரி ரொமாட்டிக்கும் அப்படிதான். ரொமாட்டிக், ஆர்த்தடிஸ், புற்றுநோய். ஆர்த்தடிஸுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆர்த்தடிஸ் ஏன்னா அவனுக்கு அகத்துவமே தெரியாது. 6ஆம் அறிவு புலனை அவனுடைய அறிவே வந்து புலன்களை அடிப்படை கொண்டது. உப்பு காரத்தை சுவை அடிப்படை கொண்டது. அதனாலதான் அவைய பண்ணி தின்னு, கோழி தின்னு, பண்ணி தின்னு, கோழி தின்னு, உப்பை போட்டு தின்னு அப்படின்னு சொல்லாம நம்மளை ஏமாத்துறதுக்கே சொல்லியிருக்கான். கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன். அதுக்கு என்ன அர்த்தம்னு எவனுக்கும் தெரியாது. அது என்ன கார்போஹைட்ரேட்டு? அது என்ன இயற்கை கார்போஹைட்ரா, அல்ல இறைச்சியிலிருந்து வர கார்போஹைட்ரா, அல்ல புரோட்டீன்னா அது இந்த தாவரத்திலிருந்து வர புரோட்டீனா, அல்ல பன்னிக்கறில இருந்து புரோட்டீனா? எதுவுமே கிடையாது. என்னது, பைத்தியம் பிடிக்க வச்சுட்டானுங்க. பாருங்களேன். நீங்க என்ன பண்ற, வசதிக்கு இட்லி சுவையா இருக்குது அப்படின்னு உங்களை ஏமாது. இட்லி சுவைன்னு எவன் சொன்ன? உப்பு போடாம தின்னுக்கலாம். இட்லி சுவையா இருக்குது, சட்னி சுவையா இருக்குது. அதை வச்சு ஃபுல்லா நப்புறதான் உங்க வேலை. நப்பிட்டு சாராயத்தை ஏற்றிக்க வேண்டியதுதான். இட்லி சாராயமா மாறும். இட்லி என்னவா மாறும்? எல்லா தாவர எல்லா மாவு சத்துமே சாராயமா மாறியே தீர வேண்டும். அது விஞ்ஞானம், அது பயோகெமிஸ்ட்ரி. உள்ள போச்சுனாவே அங்க வயிற்றுக்குள்ள காற்று கிடையாது, வயிற்றுக்குள்ள வெளிச்சம் கிடையாது, வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. பூரா அழுகி போகுது. எல்லா உணவும் அழுகித்தான் போகும். பின்னாங்க இவன் என்ன சொல்றான், ஜீரணமாக முண்டமே அழுகி போகுது. என்னதே அழுகி போகுது? ஒரு சோறு குழம்பு போட்டு டப்பாவை மூடி வச்சுட்டு என்ன ஆகும்? அது பூரா சந்தனமா மாறுமான்னு கேட்கறேன். என்னது,
கேட்கற கேள்வி புரியுதா இல்லையா? புரியுது ஐயா. ம். சந்தனமா மாறாது, வாடை தான் வரும், நாத்தம் ஏன் தான் அந்த வரும். நாத்தம் அடிக்கிறா? வயிற்றுக்கு அப்புறம் அந்த வயிற்றுக்கு அப்புறம் மணக்குமான்னு கேட்கறேன். என்னது? அதே நாத்தம் தான் ஐயா வரும், அதை விட மணக்காது. பல மடங்கு நாத்தம் இருக்கு. அதை விட பல மடங்கு நாத்தம் வரும். ஏன்னாங்க கிருமி பயங்கரமா இருக்கு. நம்மளோட உடம்பை விட நம்ம வெளியே இருக்கிற வெப்பத்தை விட உள்ள இருக்கிற வெப்பம் அதிகம். வெளியே இருக்கிற வெப்பத்தை விட வயிற்றுக்குள்ள பயங்கர வெப்பம் இருக்கும். பயங்கர வெப்பம் இருக்கும். பல வகையான கிருமிகள் உட்காந்துருக்குது. எல்லாம் வெளிச்சம், சுவாசம், ஆக்சிஜன் இல்லாத கிருமிகள், ஆக்சிஜனே தேவையில்லாத கிருமிகள். நுரையில தான் ஆக்சிஜன் சம்பந்தமான கிருமி இருக்கும். என்னது? நுரையீரல் தான். வயிற்றுல ஆக்சிஜன், வயிற்றுக்கு ஆக்சிஜன் சம்பந்தமே இல்லையே. வயிற்றுக்கும் ஆக்சிஜனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப ஆக்சிஜனே இல்லாத பொழுது அந்த அந்த உணவு என்ன ஆகும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. ஆக்சிஜனே இல்லாத பொழுது அந்த உணவு என்ன ஆகும்? என்னது? எரிக்கிறதுக்கு சக்தி இல்லாம அழுகிதான் போகும். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு இறைச்சி இருக்குது. இறைச்சியை வந்து ஒரு டப்பால போட்டு மூடி வச்சா நாத்தி போனா நாத்து அடிச்சு போயிடும் ஒரு நாள்ல. அதே அந்த இறைச்சிய ஒரு கயித்துல கோத்து வெயில்ல காய போட்டுருங்க, 3 நாள் கழிச்சு பாருங்க, அந்த நாற்றமே இருக்காது. ஏன்னா ஆக்சிஜன் இருக்குது, எல்லாம் சூரிய வெளி இருக்குது, காத்தோட்டமா இருக்குது, வெயில் அடிக்குது, எல்லாம் காஞ்சி சுக்கா பாரி கடைசியில் உப்பு கண்டமா மாறி அதை வச்சு 1 வருஷம் 100 வருஷம் வச்சு திம்பானுங்க. ஏப்பா அது நாற்றமே இல்லையா? என்ன காரணம்? ஆஹா மணக்குதும்பா. நானெல்லாம் சின்ன வயசுல உப்பு கண்டம் தின்னுக்கிறேன். உப்பு கண்டம் இறைச்சியை ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, போட்டு அது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கண்டம் போட்டு வச்சிருப்பாங்க. எடுத்து மணந்தவத்து ஒரு மாதிரி மணமா இருக்கும். அது ஒரு மாதிரி மணம், மஞ்சள் போட்டு உப்பு போட்டு வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் செய்வாங்க. அப்ப ஏப்பா அது மட்டும் கெடல? ஏன்னா அது காற்றோட்டத்தில் இருக்குது. காற்றோட்டத்தில் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்புறம் வந்து சூரிய வெளியப்படுது. திறந்தவங்க இருக்கனால அது மெல்ல சுருங்கி எல்லா விஷமெல்லாம் நீர்ச்சத்தெல்லாம் சுத்தமா வெளியே போய் இயற்கையான சாகாத இறைச்சியா மாறுது. இறைச்சியே சாகாத இறைச்சியா மாறுது. என்னது? ஆமாய்யா, இறைச்சியே சாகாத இதுவா மாறுது. எப்ப வேணாலும் தின்னுக்கலாம்ல. எப்ப வேணாலும் எல்லாரும் உப்பு கண்ணு தின்னாலும் தானே. எல்லாரும் உப்பு கண்டை தின்னிருக்கீங்க இல்லையா? ஆட்டுக்கறி உப்பு கண்டை தின்னிருக்கீங்க இல்லையா? இது தின்னிக்கணும் திங்கலையா? தின்னுக்க எவ்வளவு விரும்பி எல்லாம் தின்ன மாட்டேயா. நானா தின்னிருக்கீங்களா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. அதே இப்ப அழுகுற ஆடு வெட்டினா அரை மணி நேரத்துல, ஆடு வெட்டி அரை மணி நேரத்துல அது 6 மணி நேரத்துல அழுகி போய் நாரி போக வேண்டியது. அது வெயில்ல காய வச்சு ஆக்சிஜன், பிராணசக்தியும் நைட்ரஜனும் அது மேல படுது. பிராணசக்தி, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், அப்புறம் கார்பன் இதெல்லாம் படுது. சூரிய வெளிச்சு படுறப்போ அது தானாவே பதப்படுத்தி தானாவே பதமாயி உண்பதற்கு தகுந்ததாக மாறிது. திங்கிறீங்களோ நல்லதே கெட்டது அப்புறம் இருக்கட்டும். அதை வந்து பாதுகாப்ப 10 வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி எப்படி மாறுச்சுன்னு கேட்கிற. ஒரு இறைச்சியே சாகாதாரம் பெற்று விடுகிறது. என்னது? இறைச்சி. அதே இறைச்சியில் டப்பால போட்டு சூரிய வெளிச்சம் எல்லாம் போட்டீங்கன்னா நாரி நரகலாயிரும், குழிவு எடுத்து போயிடும். குழிவு எடுத்து அவ்வளவுதான். அப்படித்தான் வயிற்றுகளை போனா என்ன ஆகுது? அவ்வளவு திங்கிறீங்களே, வட்டம் கட்டி திங்கிறீங்களே, உள்ள போய் அழுகி போய் செரிமானத்துக்கு அதிக நேரமாகி குடல்ல அதிக நேரம் நம்ம உடம்புலயே வந்து மனிதனுடைய இந்த சை உடம்பு தான். அதனாலதான் சை உடலா இருக்கு. பிறக்கிறப்ப அசைவம் தான், ஆனாலும் சை உணவுக்காக உடம்பு படைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம குடல் வந்து பாத்தீங்கன்னா நீட்டமா இருக்குது. 10 மீட்டர் இருக்கு, வேறத்தால 30 மீட்டர், இந்த 30 அடி இருக்கு. 10 மீட்டர் 30 அடி இருக்கு, குறைஞ்சபட்சம் 30 அடி. இதுல அழுகி தங்கி அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் என்ன சால்மோனசில் பேட்டரி உற்பத்தி ஆகுது. சால்மோனசில்ங்கிற ஆசிட் உற்பத்தி ஆகுது. கட்டல சால்மோனசிஸ் தீர்ப்பதற்கு சால்மோனசிஸ் பாக்டீரியாவா மாறிடுது. சால்மோனசிஸ் பாக்டீரியா மாறி அது என்னவா மாறுதுன்னா புற்றுநோய் காரணமாக மாறிவிடுகிறது. என்னது? புற்றுநோய் காரணமாக மாறி. அது பேர் கார்சினோஜென்ஸ் பேரு. புற்றுநோய் வந்த நோக்கில் இந்த கார்சினோஜென்ஸ் தான் இருக்கு. அவன் காரணம் இந்த அரிசி சோறு திங்கிறவன், அரிசி சோறு இறைச்சி சோறு திங்கிறவனுக்குலாம் புற்றுநோய் தான் வரும். அதுதான் வருதான்னு கேட்டேன். கேன்சருக்கு உணவு திங்கிறதுனால தான் எல்லாருக்குமே கேன்சர் வருதுங்க. அதே பூரா அரிசி உணவு இறைச்சியும் தான் காரணம். எவன் அரிசியும் பாலும் திங்கிறானோ கட்டாயம் வரும். அரிசி சோறு பால் சோறு எவன் திங்கிறானோ, அரிசி சோறு பால் சோறு ஆரோக்கியம்னு எந்த புத்தகத்தில் இருக்குது? ஆமா, கல்யாண தண்ணிக்கு, திருமண தண்ணிக்கு அரிசி போடுறாங்க. தலைமையில அரிசி போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? கடைசியில செத்த பொழுது வாயில அரிசி போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? ரெண்டுக்கு என்ன கணக்கு சொல்லுங்களா பாக்கலாம். சொல்லி செத்த பணத்து மேல போடுறது அன்னைக்கே போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னு தெரியலையே. சொல்லுங்களா பாக்கலாம், அறிவை பயன்படுத்துங்க. பன்னீர்செல்வம் சொல்லுங்களேன்.
யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஏங்க, அவன் வந்து திருமணத்தன்னைக்கு மேல அரிசி போடுறாங்க, சரி. அதே ஆள்கிட்ட செத்து போன அன்னைக்கு வாயில அரிசி போடுறாங்க, சரி. இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது கற்பனை பண்ணுங்களேன். இந்த காரணம் ஏதாவது ஒரு அதான் காரணம் சொல்லுங்க. சொல்றேன். முன்ன ஒரு நாள் 2 அரிசி போட நாசமா போங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னு சொன்னீங்க ஐயா. நீங்க தான் ஒரு நாள் கல்யாணம் எனக்கும் அதான் தோணுச்சு. ஆ, சொல்றதுக்கு இல்ல. ஒரு அதான் நாள் நாசமா அத சொல்லிருந்தீங்க நீங்க. அப்ப தலைமையில அரிசி போடும் பொழுது மகனை நீ சாகத்தால அரிசி தின்னு அரிசியிலே சாப்பிடான்ட்டான். என்னது? அரிசியில அரிசி சாகணும். தின்னு அரிசியில தாவுன்னு சொல்றதா? பின்ன அப்படித்தானே? அரிசியில தொடங்குற மவனா அரிசியில சாப்பிடான்ட்டு. அதான் அரிசியில தொடங்கி அரிசியில சாவு. அரிசியில தொடங்கி தலையில அரிசியில போடுறது சாவு. வாயில போடுற கரெக்டா வந்துருச்சு. அரிசியை போட்டு மவன அரிசி திக்க போற நீ மவன அரிசியிலே சாப்பிடுறாங்கிறான். அப்ப தலையில அரிசி போட்டான், செத்து போறதுக்கு வாயில அரிசி போட்டா அது வாய்க்கு அரிசிங்கிறான். நீ வாயில அரிசி போட்ட கடைசியில் வாய்க்கு அரிசி உனக்கு போட்டாச்சு. என்னது? ஆமா, correct. நம்ம சாப்பிடறவனே வாய்க்கு போற அரிசி ஆ, கடைசியில அதே வாய்க்கு போடுறாங்க. ஆ, அது அது கல்யாணத்திலே தொடங்கிடுறாங்க. மவன நீ சாவற நீ அரிசி தின்னு அரிசியிலே சாவுன்ட்டான். என்னது? கல்யாணத்துல தொட்டில் பழக்கம். சுடுகாடு மட்டும். அதுதான் சிம்பாலிக்கா சொல்றேன். இது 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 தமிழர் வரலாறுல அது கிடையாது. எவனோ திருட்டு போய் எவனோ பண்ணியிருக்கான். தமிழர் வரலாறு வந்து உணவெல்லாம் தலையில போடக்கூடாது, பூவை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து தமிழர் மெய்யியல். அதுக்கு பேரு களவு மனம், பிறகு கற்பு மனம், அவ்வளவுதான். தலையில பூ சூடிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த கருப்பு கட்டுறது, சேப்பு கட்டுறது, 10 கிலோல தொங்க விடுறது, அதெல்லாம் இயற்கையில கிடையாது. என்னது 10 கிலோ அப்படி தங்கத்தாலே புடுங்கிறது, இதெல்லாம் இயற்கையில கிடையவே கிடையாது. இதெல்லாம் சும்மா எவ்வளோ ஒரு முண்டை, குருட்டு முண்டங்கள், ஊதாரி முண்டங்கள், அப்புறம் பணம் சம்பாதிக்கிற முண்டங்கள், அப்புறம் இந்த புரோக்கர் முண்டங்கள், கடவுளை காட்டுன்னு சொல்லிட்டு ஏமாத்துற முண்டங்கள், கடவுள்ல தான் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒரு புடலங்காய்கறி. சித்தர்கள் கொள்கையில் வந்துட்டேன்னா எல்லாமே பரிணாம அறிவியல் தான். இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது. என்னது அப்படி போடலாம், இப்படி போடலாம், செத்த தங்கம் போடுறது மாதிரி, இதெல்லாம் ஒரு இதுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது உடல் மனம் ஆன்மா இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. என்னது? ஆடு மாடு தாடி கட்டிக்குதான்னு கேட்கறேன். ஆடு மாடு தாடி கட்டிக்குதா? ஆடு மாடுக்கு ஆன்மாவும் கிடையாது, புடலங்காயும் கிடையாது. என்னது? ஒரு இடமும் கிடையாது. என்ன? அந்த உணவை சாப்பிட்டால் உள்ள வந்து அவ்வளவு கொடூரமான விஷம் ஏற்படும் அப்படிங்கறத இவங்க. சரி, இப்ப நம்ம 22ஆம் பாட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துல நிறைவு செய்யலாம், நேரமாச்சு. ம் ம் நாளைக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லுங்க. யாரு என்ன இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு நீர் பயிற்சிதான் ஐயா. நாளைக்கு வந்தா 48 மணி நேரம் ஆகுது. நாளைக்கு மாலையில என்ன எனக்கும் சாப்பிடலாம்? 48 மணி நேரம் ஆயிடுதா நாளைக்கு? சரி, நான் அப்ப வந்து தள்ளி முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க. 3 நாளா நீட்டி பாருங்க. நீங்க 3 நாள் நீட்டி பாருங்க. மயக்கம் கிருகிருப்பு இல்லைன்னா விட்டுருங்க. அது நீர் பயிற்சியில கொண்டு போங்க. என்னது? அப்ப அந்த அதான் ஐயா. ஆமா ஐயா. 3 நாள் ஒரு டைம், 2 நாள் ஒரு டைம், அந்த மாதிரி மாறி மாறி செய்யறேன் ஐயா. அப்படி செய்யுங்க. உங்களுக்கு வழி நல்ல அது எந்த அளவுக்கு நீர் பயிற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு மேன்மை உண்டாகும். என்னது? சரிங்க ஐயா, மேன்மை உண்டாகும். ஆமா, அதுதான் உண்மை. அந்த நீர் தான் போய் உள்ள என்ன பண்ணும்? நீர் எல்லாம் கழுவி நீரும் தங்காது. பாருங்க, எதுவுமே உடம்புல தங்காது. எதுவுமே உடம்புல தங்காது. அதுதான் உண்மை. நீங்க காற்றையும் உங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, நீரையும் உங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. உள்ள வந்துச்சுன்னா வெளியே போயிடணும், உள்ள வந்ததுன்னா வெளியே போயிடணும். வெளியே போயிடும். உள்ள தங்குனாதான் மரணம் வரும், நோய் வரும். அதனாலதான் தண்ணீரை வந்து உள்ள தங்கவே தங்காது. எல்லாம் சுத்தப்படுத்திட்டு மலத்திலையும் சிறுநீர்ல வெளியே போயிடும். அப்போ உடம்பு பரிசுத்தமாக இருக்கும். இப்ப பரிசுத்தமா இருக்கிறப்ப இந்த நைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன் அப்புறம் ஆர்கான் அப்புறம் கார்பன் இதெல்லாம் ஃபாஸ்டா வேகமா என்ன ரேடியேஷன் மாதிரி உள்ள போயிடும், கதிர்வீச்சு மாதிரி போயிடும். கதிர்வீச்சு மாதிரி உறிஞ்சப்பட்டுரும். நம்ம உடம்பு வந்து எல்லாத்தையும் உறிஞ்சும். செங்கல் தண்ணி உறிஞ்சுது, எல்லாம் உறிஞ்சு. நம்ம உடம்பு வெப்பத்தை உறிஞ்சு, எல்லாத்தையும் உறிஞ்சு. இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத சமாச்சாரம். அந்த அன்னப்பாதை தூய்மையா இருக்கு. அதனால உங்களுக்கு தைரியம் உட்காந்துருக்கீங்க. மயக்கம் வரல, கிரிக்கெட் வரல, சக்கரை வந்து 2 நாள்ல கண்ட்ரோல் ஆயிருக்குது. அப்படின்னு எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டியது. இன்னும் உடம்பு வந்து அந்த சுத்தமாக தேவையற்ற உப்பு நீர் தான் போகும். இப்ப வந்து நான் என்னதான் பட்டினி போட்டாலும் 2 இடம் குறையவே கிடையாது. இடம் வந்து குறையாது. ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த அளவுல அது நிறுத்தணும், இந்த அளவுக்கு அவனுக்கு ஏன்னா நான் பட்டினி போட்டோன்னா உயிர் எனக்கு வந்து என்ன பண்ணும்? உடம்பு என்ன பண்ணும்? எல்லா விஷத்தையும் கிட்ட தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்காக நடுநிலையா வந்து நின்றுரும். தன்னை காப்பாற்ற சிவன் உள்ள நிக்கணும், உயிர் நிக்கிறதுக்காக உடம்பு என்ன பண்ணும்? தன் நடுநிலையில வந்து நிறுத்திடும். எதை கொண்டு நிறுத்திடும்? சமத்துல கொண்டு நிறுத்திடும். எப்படி? சமநிலை இதுதான் இதுக்கு பேரு சுத்த தேகம்னு பேரு. என்னது?
சுத்த தேகம். இது யார் சொன்னாங்க சுத்த தேகம் சுத்த தேகம்னு? யாராவது சொல்லியிருக்காங்க சுத்தம் ஆன தமிழ்நாட்டில்? பிறகுதான் சுத்தமா ஆன பிறகுதான் இந்த சுத்த மாதிரி தேகம். இதுதான் சுத்த தேகம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யாராவது சொன்னதாக சொல்றீங்களே சுத்த தேகம் சுத்த தேகம். எது சுத்த தேகம்? சுத்த தேகம்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு போனார். சுத்த தேகம் பெருக, மலஜலமற்ற தேகமா பெருகுக அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார். யார் சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்லியிருப்பாங்க? ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொல்லியிருப்பாங்க? வள்ளலார். சொல்லுங்க தைரியமா யாராவது யாரு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பேரை சொல்லுங்களேன். எவனாச்சும் சொல்லியிருப்பான. ஒருத்தருக்கு ஒரே ஆளுக்கு தான் தகுதி இருந்தது. சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னீங்க. அப்புறம் யாரு வேற யாரு இருப்பாங்க? யாரும் 150 வருஷம் சொல்லிட்டேன். யாரா இருப்பாங்க? சுத்த தேகம் பெருக, வடஜலமற்ற தேகம் பெருக அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. யாரா இருக்கும்? சாய்பாபாவா? அவன் வந்து செத்து போனான். நுரையில் நோய் வந்து செத்து போனான். அப்புறம் லங்ஸ் அவுட் ஆகி செத்து போனான். அவனுக்கு மூச்சுத்துல வந்து செத்து போனான். அவனெல்லாம் சாமி இந்த கார்பரேட் சாமியா இருக்க. அவனுக்கு கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை. ரைட்டு. அப்புறம் யாரா சொன்னீங்களா? அவரு தான். சரி. வள்ளலார். பசித்தரு தனித்தரு விழித்தரு சாய காய ஏதோ ஒண்ணு வார்த்தை கூட சொன்னீங்கல்ல இந்த உடம்புக்கு. சுத்த தேகம். இல்ல இன்னும் தமிழ்ல சேர்ந்து சொன்னீங்க ஒரு தடவை கிளாஸ்ல. சுத்த தேகம் சொல்லுவாரு. சுத்த தேகம் சுத்த தேகம் இதுதான். அது சுத்த தேகம். இது வந்து அவரு வந்து ஏற்கனவே ஜீரநீர் நிறுத்தி பழகினவர் தான். ஆனா மற்றவங்களுக்கு அது ஏதோ ஒரு காரணத்துல அது சோத்து மடமா மாறிடுது. அது எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவு திருச்சபை ஞான சபைன்னு ஒன்று இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா சோத்து சபைன்னு ஒன்று இருக்கும். சோறு சபை பின்னாட இருக்கும். அறிவு சபை ஞான சபை முன்னாடி இருக்கு. அவர் ஞானத்துக்கு தான் முதல் முறை கொடுத்தார் அப்படிங்கிறதா உண்மை. இவனுக்கு தப்பா புரிஞ்சுட்டு சோத்து மரத்துக்கு போயிட்டானுங்க. சோறு அணையா விளக்குன்னு சொல்றாங்க. அந்த சோத்து மரத்துக்கு போய் எல்லாரும் சோத்தை தின்னுட்டு எல்லாரும் நோயில வந்து செத்து கிடக்குறாங்க. இது எப்படி எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஆக அன்னம் மாயைன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை யாருக்குமே. அங்கதான் இதை நம்ம சரி பார்க்கறதுக்கு தான் இதை இப்ப நம்ம இதை வந்து சுத்தம் பண்ணிட்டு நீங்க உணவை சாப்பிட்டு சரி பாருங்கள். அவ்வளவுதான். என்னது உங்களை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல நீங்க எப்ப வேணாலும் விட்டுட்டு போயிடலாம். எப்ப வேணாலும் விட்டுட்டு போயிடலாம். போய் சாதாரண உணவுக்கு போயிடலாம். போனா என்ன வருதுன்னு நீங்க பார்க்கலாம். சாதாரண உணவு போய் தின்னு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுல பிரச்சனை வருதா நிச்சயமா தலைவலி, காய்ச்சல், வாந்தி, உடல் எல்லா நோயும் திரும்பி வந்துடும். எல்லா நோயும் திருப்பி வந்துடும். மறுபடியும் சித்திரப்பட்டு சீவப்பட்டு மறுபடியும் வந்துருங்க. மற்ற சித்திரப்பட்டு கேவலப்பட்டு திருப்பி என்ன வந்துடுறீங்க? வந்துருங்க. வந்துட்டு மறுபடியும் நல்லா சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் சித்திரவதைக்கு போங்க. மறுபடியும் எங்க போறீங்க சொல்லுங்க? சித்திரவதைக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி இப்படியே 100 தடவை சித்திரவதை போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா புத்தி வரும். என்னது புத்தி வரும். இதெல்லாம் உங்க அனுபவத்துல தான் வரணும். என்ற அனுபவத்துல வரக்கூடாது. என்னது நான் சொல்றது இறுதி அல்ல. எப்பொருள் யார் யாரை கேட்போம். நான் சொல்றது உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது. உண்மையா இல்ல நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையா பொய்யான்னு நாங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஆமா. நானா சொல்லுவேன் எனக்கு என்ன தெரியும்? நானா கடவுள்? நானா இயற்கை? ஒண்ணும் கிடையாது. நானா உங்களை படைச்சேன்? இல்ல. இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. அல்லது எனக்கு வேணா பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்கிறேன். எனக்கு கூட 100 நாள் இருக்கணுங்கிறேன். நான் 10 நாளும் போடுவேன், 50 நாளும் போடுவேன், 100 நாளும் போடுவேன், 1000 நாளும் போடுவேன். அது நான் இந்த புத்தகத்துல என்ன சொல்றேன் அதுபடி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். நீங்க என்ன பண்றீங்க? புத்தகத்துல வாழ்றதும் வாழாதும் உங்க இஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு ஆசிரியர் உண்மையெல்லாம் சொல்லியாச்சு. படத்தான் இதுதான் பரிணாம அறிவியல். இது வந்து வெள்ளைக்காரன் சொன்னது, புடலங்காய் சொன்னது. இது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல்ங்கிறது உலகம் 800 கோடி மக்களுக்கு சொந்தம். என்னது 800 கோடி மக்களுக்கு சொந்தம். நாளைக்கு இன்னும் 10 வருஷம் படிச்சா அது 850 கோடி ஆயிரும். இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா 900 கோடி ஆயிரும். எங்க இடம் எங்கே இருக்கிறது? இடம் எங்கே? இடமே கிடையாது. இடமே கிடையாது. பாண்டிச்சேரி வந்து 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது? இப்ப பாண்டிச்சேரி எப்படி இருக்கு? அசுத்தமாயி மக்கள் நெருக்கமாயி மூச்சு விடுறதுக்கு இடமே எல்லாம் பாண்டிச்சேரி. என்னது என்னாச்சு? மக்கள் தொகை பெருக பெருக இயற்கையெல்லாம் அழிச்சாச்சு. அங்க வயல்வெளி சுத்தமா குறைஞ்சது. கொஞ்சம் அந்த வடமங்கலத்துல கொஞ்சம் இருக்குது. வடமங்கலத்துல அந்த ஆத்தோரத்துல கொஞ்சம் இருக்கு. அதுவும் பிளாட் போட்டு வித்துட்டே போயிடுவானுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வடமங்கலத்துல அந்த ஆத்தோட்டு என்ன பெண்ணையாரு என்னமோ வருது இந்த இடத்துல. பில்டிங் ஐயாங்கலாம் ஒன்றும் வயலே கிடையாது.
என்னாச்சு மக்கள் தொகை பெருக கட்டணம் வேற அது இப்போ நாசமா போக திறந்த வெளி போச்சு. அப்ப உடனே என்ன பண்றீங்க, வசதி இருக்கும் அத்தனை பேருமே எல்லாரும் 5 சென்ட் இடத்த வாங்கி வச்சிருங்க. என்னது? இடம் வாங்கி வச்சிடணும். ஆமா, 5 சென்ட் இடம் இருக்கணும், சின்ன குடில் இருக்கணும். மற்ற மிச்சது பூ 5 சென்ட்னா குறைஞ்சபட்சம் 5 சென்ட் 10 குறைஞ்சபட்சம் நான் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். வெங்கடேசன் 5 சென்ட் வாங்கி வச்சாரு. வாங்கி வச்சு ஒரு 8 அடி உயரத்துக்கு சுத்தி செங்கல் வச்சு விட்ருங்க. யார் எட்டி பார்த்தா எவனும் தெரியக்கூடாது. அப்படியே ஏதாவது பக்கத்தால் இருந்ததுன்னா சுத்தி மரம் வச்சு மூங்கல் மரத்தை வச்சிருங்க. உள்ள என்ன நடக்குது எவனுக்கும் தெரியக்கூடாது. என்னது? கையோட வாங்கி வசதிக்கு கூட 5 சென்ட் வாங்கி வச்சிருங்க. வீட்டுல இருந்தாலும் ஒரு இடமும் பண்ண, வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு கொண்டே போடுவாங்க. வீட்டுல இருந்ததுன்னா உங்களுக்கு கொண்டே போடுவாங்க. இதுதான் 64 வயசு வர்றதுக்குள்ள முடிவெடுத்து போயிடணும். 64 வயசு வர்றதுக்குள்ள முடிவெடுத்து போயிடணும். இல்லைன்னா உங்களை வந்து கேவலப்படுத்திடுவாங்க. கேவலப்பட்டு உங்களை யாரும் மதிக்கும். நீங்க தான் ஆகாரத்துலேருந்து விடுதலை அடிச்சிடுறீங்க. ஆகாரத்தில் நீங்க போற சோம்பேறி மரத்துல உட்காந்துருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் அறிவை பெற்று ஏழாம் அறிவான யோக பயிற்சி பெற்று அதனால அறிவை பெறுறீங்க. அப்ப அந்த சோத்து முண்டங்களோட இந்த தொடர்பு இருக்க முடியாது. சோத்து முண்டங்களோடு நான் வந்து சோத்து முண்டங்களோட தொடர்பு கிடையாது. இனி எனக்கு சோத்து முண்டங்களுக்கு தொடர்பே கிடையாது. சோத்து முண்டங்களோடு ஏனுங்க ஐயா 5 சென்ட் வாங்கி போக சொல்றீங்க? அது என்ன காரணம்? உலகத்துல இருந்து 8 இருக்கிறதுக்கா? சோத்து முண்டங்கள்ல இருந்து தப்பி 8 போய் இருக்கிறதுக்கா? சுத்தமான காற்று வேணும்ல. காற்று வேணும். ஓகே ஓகே, அதுக்காக. நீங்க பூரா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருந்து என்ன ஆரோக்கியம்? அது என்ன ஆரோக்கியம்? அது இயற்கையே கிடையாது. என்னது? வானப்பிரசத்துக்கு போயாகணும். வானப்பிரசம்னா இது தனிமையில செய்யணும். வானப்பிரசம்னா ஆணும் தனியா செய்யணும், பெண்ணும் தனியா செய்யணும். என்னது? ஆணும் தனியா செய்யணும், பெண்ணும் தனியா செய்யணும். இதெல்லாம் விதி விலக்கே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனு செய்யணும். இது மனம் சம்பந்தப்பட்டது. என்னது? மனம் சம்பந்தப்பட்டது. அறிவு சம்பந்தப்பட்டதல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. யாரையும் வலியுறுத்தவும் முடியாது. என்னது? கட்டுப்பாடுக்கு வந்து அறிவில் வடிப்போம். உணவு கட்டுப்பாடு அவன் வரணும். நீங்க போய் உங்க மேல திணிக்கூடாது, நீங்க வந்து என் மேல திணிக்கூடாது. இதெல்லாம் இயற்கை. புரியுதா? கொஞ்சம் கவலைப்படலாம். ஐயோ அவர் இதை தெரிஞ்சிருந்தா தப்பிச்சிருப்பாருன்னு கவலைப்படலாம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. என்னது? எங்க அம்மா வந்து புற்றுநோய் செத்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது? எங்க அப்பா வந்து சக்கரை நோய் வந்து கால் அழுகி செத்து போனா, அதுக்கு நான் என்ன பண்றது? நான் கால் அழுகாம நான் எப்படி இருக்கணும்னு தான் கேள்வி. என்னது? மொண்டாட்டி கூட 3 பேர் வடிச்சு கட்டிட்டு தான் இருக்கிற. அதுக்காக அவருக்கு எல்லா நோயும் வரும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கவலைப்பட முடியுமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. திரைநெய்தல் பதில் சொல்லுங்க. பன்னீர்செல்வம் பதில் சொல்லுங்க. சொல்லதான் முடியும். இது மனம் சம்பந்தப்பட்டது. அதை சொல்லுங்க. அத திருப்பி சொல்லணும். மனம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லிருக்கீங்களா அவங்க கிட்ட இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி நீர் பயிற்சி எடுங்கன்னு? அதாங்க மனம் சம்பந்தப்பட்டது. என்னது? மனம் மாறினாதான் நடக்குன்னு சொல்றேன்ல. ஓஹோ, சரிங்க. அறிவே வேலை செய்ய மனம் மாறினாதான் நடக்கும். ஆமாய்யா, ஆமா. இப்ப பன்னீர்செல்வத்துக்கு என்ன தெரியும் பிரச்சனை வந்தக்கிட்ட வந்துட்டாப்ல வருவாப்லையே நேரம் ஆட்டாடுன்னு ஆடிட்டு இருப்பாரு. இல்ல கிளப்ல வந்து ஆடிட்டு இருப்பாரு. என்னது? எல்லா பணக்காரர் இதான் பண்றீங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாமே எல்லாம் ஆட்டம் போடுறதான வேலை. வயிற்று வண்ணாந்தாலி மாதிரி போடாத கவர்மெண்ட் ஆபீஸ்ல எவனா இருக்கானா பாருங்க. வயிறு ஒட்டிய வயிறு எவனுக்காச்சும் இருக்கான்னு பாருங்க. எல்லாம் பெருத்த வயிறு தான். ஆம்பளையும் பெருத்த வயிறு, பொம்பளையும் பெருத்த வயிறு. ஆம்பளையும் பெருத்து வயிறு, பொம்பளையும் பெருத்து வயிறு. ஆரோக்கியம் மட்டும் வேணும், ஒன்றும் நடக்காது. கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சிவன் சிலை இருக்கும். சிவன் சிலை இருக்கும், சக்தி சிலையெல்லாம் இருக்கும். செப்பு திருமணின்னு சொல்லுவாங்க. என்னது? செப்பு திருமணின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா இடுப்பே இருக்காது. இடுப்பையெல்லாம் அவட சன்னமா இருக்கும். அதுதான் கோயில் சிலை. அதுதான் மனிதனுடைய அழகு. அதுதான் மனிதனுடைய அழகு. அது என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? ஒன்றும் பார்த்துருக்க மாட்டேங்குது. அது ஏன் அது மட்டும் இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து அழகா இருக்கு? அழகா வடிவமைச்சிருப்பாங்க. அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு கேக்குறேன். அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு? நீங்க பெருத்து வயிற்று அப்படியே வண்ணாந்தாடி போட்டிருக்கிறீங்களே, அதை பார்த்து உங்களுக்கு அறிவு வர வேண்டாமான்னு கேக்குறேன். என்னது? கையில பணம் இருக்கு, சம்பளம் இருக்குது, நினைச்சதே திம்போம். என்னது? தொந்தியா இருந்தாலும் தொப்பையா இருந்தாலும் ஆரோக்கியம் மட்டும் வேணும். நல்ல தொந்தியும் தொப்பையுமா இருப்பீங்க. எது மட்டும் வேணும்? ஆரோக்கியம் மட்டும். அது மட்டும் எப்படி கிடைக்கும்னு கேக்குறேன்.
எங்க விக்கிறாங்க? ஆரோக்கியம் வந்து ஜிப்மார்ல விக்கிறாங்களா? இல்ல ஆரோக்கியம் காய்கறி கடையில விக்குதா? ம். பழமுதிர் சோலை வச்சிருக்கவனே புற்றுநோயில சாகுறான். பழமுதிர் சோலை வச்சிருக்கானவன் புற்றுநோய் பழம் ம். வச்சிருக்கவங்க. ஆ இதெல்லாம் வந்து வெளி இருக்கு. இதெல்லாம் வந்து கோயில் சிலை. அதுதான் மையன் கண்டுபிடிச்சது. மையனை பத்தி எழுதியாச்சு. அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். நிறைய படிச்சிருக்கணும். மையன் தான் அதை வடிவமைச்சார். அது மையனுடைய சிற்பத்துல எல்லாமே அந்த மையன் தான் அந்த சிற்பத்தை உலகத்திலே மையன் தான் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிற்பத்தை வடிவடிச்சவன். அவன் தட்சிணாமூர்த்தின்னு பேரு. தென்னவன் பேரு, தட்சிணார்த்தி பேரு வந்து இந்திரன் பேரு, ஐந்திரன் பேரு. அவன் தான் என்ன பண்ணான்னா நம்மளுடைய மொத்த நாகரிகத்தையும் என்ன பண்ணா இந்த சிலையில வெடிச்சிட்டு போனான். மொத்த நாகரிகத்தையும் சிலையில வச்சிருக்கவங்க. அவன் தான் இந்த உலகத்துக்கே தலையாய சிற்பி. அவன் தான் அண்டை வெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணான். அண்டை வெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு பேரு ஆகாயத்திலிருந்து எல்லாம் தொடங்குதுன்னு எழுதினவன அவன் தான் பிரணவ வேதம் எழுதினான். அவன் தான் ஐந்திர வில்லம் எழுதினான். அவன் தான் தமிழன் பேரு இருவான். அவன் தான் மாமா அது ராவணனுடைய மாமனார், மண்டோதனுடைய தகப்பனார். அவன் தான் முதல் மையன். அவனுடைய அந்த வாரிசு தான் இந்திரஜித்து. இந்திரஜித்தே இவனுடைய பையன். யாருடைய பையன்? ராவணனுடைய பையன் இந்திரஜித்து. அவன் தான் பசித்தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சியை கற்றுக்கொண்டவன். யாரு? இந்திரஜித். புராணத்துல வருது. இந்திரஜித்து பசித்தாகத்தை கட்டுப்படுத்தியவன். இந்திரஜித்து பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறனாலதான் ராம லட்சுமனுக்கு வந்து நீர் மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தான் விஸ்வாமித்திரன். புரியுதுங்களா? விஸ்வாமித்திரன் வந்து ராம லட்சுமன் கற்றுக் கொடுத்து ஜப விதானத்துல வருது. என்ன விதத்துல வருது? ஜப விதானத்துல அப்படி வருது. ஜப விதானம் இந்த பாருங்க இங்க இருக்கு பாருங்க. ராம லட்சுமன் வந்து நீர் மருத்துவத்தை கத்துருக்கிறான். யார்கிட்ட கத்துருக்கிறான்? விஸ்வாமித்திரன். யார்கிட்ட கத்துக்கிட்டான்? ஏன்னா விஸ்வாமித்திரன் இழைச்சிருப்பான். விஸ்வாமித்திரன். அப்ப யோகிகள் எப்படி இருப்பாங்க? இழைச்சுதான் இருப்பாங்க. அப்ப நீங்க இழைச்சிருக்கீங்களா, பெருத்து இருக்கிறீங்களா? நாங்க இப்போதைக்கு இழைச்சுதான் யாருக்கு மற்றவங்க சொல்ற நீங்க நோய் வந்து இழைச்சிருக்கிறீங்க. என்னது நோய் வந்து இழைச்சிருக்க? நோய் வந்து இழைச்சி போயிருது. போய் பெருசா பேசுறீங்க. தின்னு கெட்டு போய் உடம்பு அழுகி போய் அந்த சதையினா அழுகி போய் நீ சாப்பிடறத விட வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதே சுருக்கி இருக்குது உங்களுக்கு. அதே திங்க முடியாம ஆமா அது சுருக்கி இருக்கு. நீங்க என்னது? ஆமாயா. நான் வந்து 80 கிலோவில தெரிஞ்சு சுருக்கணும். இப்படித்தான் சுருக்க வேண்டும். உண்டி சுருங்கின் உபாயம் பழகுல. பிண்டம் சுருங்கணும். பிண்டம் சுருங்க வேணும்னா நீங்க பிண்டத்தை சுருக்கினீங்களா? ஆமா. அப்படி நோய் வந்துருச்சு மாட்டிக்கிட்டீங்க. அப்புறம் இனின்ற வந்து மாட்டிக்கிட்டீங்க. நீண்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆனா சுத்தப்படுத்துங்காட்டி நோய் நல்லா ஆகுது. நான் எங்க சுத்தப்படுத்துறேன்? உடம்பு சுத்தப்படுத்துது. உடம்பே நோய் குணமாக்குது. பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துது. பசி தாக்கத்தை கட்டுப்படுறதுக்கு அப்புறம் வாய் மூட்டு கம்முன்னு தான் இருக்கணும். பசி இல்லாதவங்க எதுக்கு திங்கிறீங்க? பசித்த பின் புசின்னு சொல்றானே இல்லையா? உடனே மயக்கம் வந்துருமா? புடலங்கா வந்துருமா? என்னைய கேள்வி இதெல்லாம். எல்லாம் நினைச்சுக்கிறது ராத்திரிக்கு என்ன ஆயிருமா, நாளைக்கு சாயங்காலம் சாப்பிடுறது இன்னைக்கு காலையிலே தின்னுக்கிறது. என்னது? நாளானிக்கு ஊருக்கு போறதுக்கு இன்னைக்கே டிக்கெட் வாங்கிக்கிறது. நாளானிக்கு சாப்பிடுறதுக்கு இன்னைக்கே குழி வெட்டி படுத்துக்கிறது. என்னது? பாருங்க. அப்படியே நினைப்பேன். சாயங்காலம் சாப்பிடறதுக்கு சாயங்காலம் தான் சாப்பிட போறீங்க. சாயங்காலம் பசி எடுக்குமாமா? அப்ப காலையிலே தின்னுக்கிறது. எப்ப பசி எடுக்க? சாயங்கால பசிக்கு காலையில தின்னுக்கிறது. காலையில இப்படி எல்லாம் மனசு என்ன பண்ணு? அந்த போதையில கொண்டு தள்ளும். என்னது? நோயில கொண்டு தள்ளுது. போதையில என்னது? போதையில தள்ளுது. காலையில இட்லி வேணும், மத்தியானம் இட்லி வேணும், ராத்திரிக்கும் தோசை வேணும். இப்படியே தின்னு என்ன ஆகுறது? எப்ப பார்த்தாலும் அதுவே தின்னு சக்கரை நோய் வந்து சாக வேண்டியதுதான். என்னது? உடனே பெரிய அறிவாளி மாதிரி உடனே கம்பல் இருந்து அரிசியில இருந்து ராகிக்கு மாறிக்கிறது, ராகில இருந்து அப்புறம் கோதுமைக்கு மாறுது, கோதுமையில இருந்து ரைக்கு மாறிடுது, ரயில இருந்து அப்புறம் வாட்ஸுக்கு மாறிடுது, ஓட்ஸுக்கு மாறுது. அதே பெரிய அறிவாளிகப்பா. என்னது? சொல்ற மாதிரி ஒண்ணும் குணமாவாது இதெல்லாம் மாறினாலும். அப்ப மாற்றத்தை தராத உணவை மறுத்து உண்ண வேண்டும் வள்ளுவர் சொல்றாரு. மாற்றத்தை தராத உணவை மறுத்து விடு. உங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் மாற்றம் தரல, அப்ப மறுக்கணுமே இல்லையா? அதே ஏத்துக்கிறீங்க தெரியல மாற்றம். அப்ப சொல்லணும் இந்த உணவு மாற்றம் நீங்களே சிந்திக்கணும். பகுத்து இந்த உணவு மாற்றம். அதுதான் டாக்டர் அர்னால்ட் சிந்திச்சாரு. தானா சிந்திச்சாரு. இனி இந்த உணவு சாப்பிட்டா செத்தே போயிருவோன்னு சொல்லி முடித்தான். அவரே பாக்குறாரு இனி இயற்கைக்கு போலான்னு சொல்லிட்டு தான் இயற்கை உணவு சாப்பிட்டு பழகும் போது 4-5 நாள்லயே அவருடைய சிறுநீரெல்லாம் நிறம் மாறிடுது. அதுக்கப்புறம் தான் கிழக்கு நாட்டை பாக்குறாரு, நம்ம யோகிகளை பாக்குறாரு.
குறிப்பாக பக்ரிகளை பார்க்கிறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கிறாரு. எல்லாரும் கோயிலுக்கு நடந்து போவாங்க. ஒரு கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு 50 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். வெறும் தேனை மட்டும் நக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க கடவுள் பக்தியாளர்கள். அதான் உண்மையான பக்தி. நடந்தே போவாங்க. அந்த கோயில போய் சக்கரத்துல படுத்துக்குவாங்க. அந்த கோயில் சாயங்கால நேரத்துல கொஞ்சோண்டு பஞ்சாமிரதம் மாதிரி தூணு கொடுப்பான், தேன் கொடுப்பான். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு சுரக்குடியில தண்ணி எடுத்துட்டு மறுபடியும் கோயில் யாத்திரை போயிடுவாங்க. இதுதான் அந்த காலத்துல நடந்தது. அப்பெல்லாம் வந்து சாகவே இல்லை. அப்ப முக்திக்கு போயிட்டே இருந்தாங்க. இப்ப தின்னு வெறுத்து போட்டு ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போய் விண்ணப்பம் போடுறதை கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் குணமாக்கிறப்பா சாமி அப்படின்னு போய் விசைவன்ட்ட போய் கெஞ்சறது. என்னது கிட்டதெல்லாம் தின்னு போட்டு அங்க போய் பூசை பண்றது. இப்படித்தான் நடக்குது. கடைசியில் ஆயுள் விருத்தி பூஜை ஒரு வெங்காயம் நடக்காது. என்னது ஆயுள் விருத்தி பூஜை? என்ன ஆயுள் விருத்தி பூஜை? சரி, நிறைவு செய்யலாம் ஐயா. இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உளவு என்ற அதிகாரங்களை எழுதியிருக்க வேண்டும். அவற்றை பற்றி தொடர்ந்து கவனிப்போம். வான் சிறப்பு முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த 2வது அதிகாரமாக இது வைக்கப்பட்டுள்ளது. விசிம்பின் துணிவின் அல்லாமற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிவு என்பது இந்த அதிகாரத்தின் கருத்து ஆகும். அதாவது விவசாயம் செய்வது எப்படி? தொடுபுழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தறிவு வேண்டாது சாலப்படும். அதாவது தொடுபுழுதி கக்ஸா உனக்கின், தொடுபுழுதினா கட்டி, தொடுபுழுதி கக்ஸா உனக்கின் அது உடைச்சி போற அளவுக்கு, கக்ஸானா ஒரு அளவு தூளாக மாறுகின்ற அளவுக்கு உடைக்கணும். பிடித்தறிவு வேண்டாது சாலப்படும். அதாவது அந்த புழுதி வந்து புழுதி மாதிரி இருக்கணும். அப்ப வந்து எருவு கூட தேவையில்லை. குறைந்த தண்ணியில் அதிக வேளாண்மை. மானாவாரி பத்தி சொல்றாரு. இதுதான் பெரிய அறிவு. இன்னைக்கு திருவள்ளுவர் கொள்கை தான் வந்து எல்லாரும் புழுதி காட்டுல பண்ணுவாங்க. இங்க நெய்தல் இப்ப வந்து மருத நாட்டுல அப்படி கிடையாது. எல்லாம் குட்டிச்சார் ஆயிடுச்சு. எவனுமே உழவும் ஓட்டுறதில்ல, ஒரு மயிரும் ஓட்டுறதில்ல, பூமியை காய போடுறதும் இல்லை, எதுவும் போடுறதில்ல, ஒன்றும் பண்றதில்லை. எல்லாம் நாசமா போட்டு உப்பை போட்டு சாப்பிடுச்சு. உப்பு போட்டு சாப்பிடிச்சதான் யார் திங்கிறாங்க? கடைநிலா திங்குது. உப்பு போட்டு சாப்பிடிக்கிறது தான் பிறநிலை திங்குது. இதுல வேற சுத்தம் வேற. அதுல வேற சுடுறாங்க, இதுல வேற சுடுறாங்க. பூரா உரம் போட்டு சாவடிக்கிறான். அதை யாரும் கேட்கறது இல்லை. என்னது உரம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுதான் அரிசி வருது. உரம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு சாவடிச்சுதான் கோதுமை வருது. அதை யாரும் கேட்கறது இல்லை. என்ன சுத்தமா இருக்குதோ அது மட்டும் கேட்கறீங்க. அதனாலதான் இப்படித்தான் உங்களுக்கு மாயை. என்னது மாயில சீக்கிரம் உரம் போடாத அரிசி கேட்டு பாருங்க. உடனே மேல வைப்பான் போட பரதேசின்றார். நீ வாங்காட்டி ஓடுறா அப்படின்பா. வந்துட்டான் பாரு பைய தூக்கிட்டு. உரம் போடாத அரிசி வேணுமா, ஓடுறா அப்படின்ட்டு. என்னது சொல்றது புரியுதே இல்லையா? ஏன்னா அது மாதிரி இனிமேல் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி உரம் போடாதது எவனாச்சும் ஒரு இரிச்சி வாங்கி தயாரிச்சு வச்சிருப்பான். கிலோ 400 சொல்லுவான். கிலோ அதுக்கு ஐயோ அப்படிம்பீங்க. பணக்கார வாங்கிட்டு அப்படியே பணக்கார வாங்கி திங்கிற அப்போ நல்லா இருக்காது. என்னது எப்படியா அது பேரு மாவுன்னு ஆயிடுச்சு. மாவுன்னா நோவுதான். அது உரம் போட்டு தின்னா என்ன, உரம் போட்டு திங்காத எல்லாம் நோவு தானே. என்னது எல்லாம் நோவுதான். அது பேருக்கு அது பேரு பெரிய எலுமிச்சங்காய், இதுக்கு பேரு சின்ன எலுமிச்சங்காய். புளிப்பு ஒண்ணுதானே. அது மாவுதான், இது மாவுதான். அது மலச்சிக்கல் உண்டாக்கும், இது சளி உண்டாக்கும். உரம் போட்டு தின்னாலும் அது அரிசி மாவு சளி உண்டாக்கும், பசை உண்டாக்கும். உரம் போடாம இயற்கையான உரம் போட்டு வந்தாலும் அந்த மாவு தின்னு என்ன ஆகும்? அப்போ குசு வரத்தானே செய்யும். மழை வந்து தானே தீரும். வாய் நாத்தம் அடிச்சுதான் தீரும். இது வந்து நேர மண்புழு போட்ட உரம்னு சொல்லி தின்னாலும் வாயின்னா நாத்தம் அடிக்கதான் செய்யும். என்னது அப்ப எப்படி நீங்க கோமாளியா உட்காந்துருக்கீங்க பாருங்க. எப்படி கோமாளிகளா உட்காந்துருக்காரு? எப்படி கோமாளிகளா உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா சுத்தம் மட்டும் வேணுவீங்க. அகச்சுத்தம் வேண்டும். இது நீங்க புறச்சுத்தம் பார்க்கறீங்க. புறச்சுத்தத்தை காட்டிலும் அகச்சுத்தமே மேன்மையானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? புறச்சுத்தமும் வேணும், அகச்சுத்தமும் வேணும். 2 சுத்தம் நமக்கு வேணும். என்னது இந்த சுத்தமும் வேணும். புறத்தனை தினம் வந்து சுத்தப்படுத்திக்கணும். நான் அழுக்கு இல்லாம பாத்துக்கணும். என்கிட்ட வந்து நாத்தம் அடிச்சுட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? என் போட பறவைசின்றுவான். சுத்தமா இருக்கணும். எங்கிட்ட இருந்து உடம்புல எந்த நாற்றம் வரக்கூடாது. வாயிலிருந்து நாற்றம், மூக்குலேருந்து நாற்றம், கண்ணிலிருந்து நாற்றம், இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது. இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது. உங்களுக்கு நாத்தம் வரலாம், எனக்கு வரக்கூடாது. என்னது நீங்க நோயாளி ஆகாரம் கூட நாத்தம் வரலாம், எனக்கு எப்படி நாத்தம் வரும்? இப்படி எல்லாம் இருந்தா தான் பேர் மருத்துவன் அர்த்தம். என்னது மருத்துவன். எந்த வாய் இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் வாய் மூந்து பாருங்க புலனா தடிக்கும். என்னது அப்படியே எம்பிபிஎஸ் டாக்டர் வாயை திறந்து அப்படி உள்ள தலையை மூக்க விட்டு பாருங்க. எப்படி மணக்குதா அல்லது புணமாட்டு அடிக்குதான்னு பாருங்க.
ஏன்னா இந்த காய்கறி சாப்பிட்டு சுத்தமாய் உடம்பு சுத்தமானதுக்கு அப்புறம் அங்க நாற்றத்துக்கு இடமே இல்லை. ஒரு தூய ஒரு புதுமையான புதுசா ஒரு இறைச்சியை மூந்து பார்த்தா எந்த மாற்றமும் இருக்காதோ அதே மாதிரிதான் எந்த நாற்றமும் இருக்காது. இதுதான் பரிணாமத்தின் உச்சகட்டம் பேர், பரிணாம கட்டத்தினுடைய. அப்ப உயிரோடு நீங்கள் பதப்படுத்தப்பட்டதாக மாறிடுறீங்க. எப்படி செத்து போய் ஒரு ஆட்டுக்கறியை வெயில காய போட்டு அதை பதப்படுத்துற மாதிரி நீங்க உயிரோடு உங்கள் பதப்படுத்தி நீங்க பதப்படுத்தப்பட்ட உடலாக காய கல்ப உடலாக பதப்படுத்தப்பட்ட உடலாக மாறி. இது தமிழர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அதனாலதான் அந்த அறிவியெல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த வெள்ளக்கார முண்டை இயற்கையை பூரா அழிச்சிட்டான். இயற்கை அதனால அவன் வாஸ்து சாஸ்திரத்தை ஒழிச்சான், அப்புறம் மந்திர சாஸ்திரத்தை ஒழிச்சான். வாஸ்து மந்திரம் சோதிடம் இதெல்லாம் மூணையும் ஒழிச்சு நாசம் பண்ணிட்டு போன. மிச்சமா இருக்கணும் ஒன்னே ஒண்ணு, இந்த நேர்மருத்துவம் தான். இதை வச்சு நீங்க கட்டுப்படுத்த நான் சொல்லி முடிக்க போறேன். ஆக இதை நான் காலையில படிச்சுட்டு வாங்க. எனினும் ஏறிடன் நன்றாம் எருவிடல் கட்டபின் நீரிடன் அதன் காப்பு. திருவள்ளுவர் முறையே நொறுங்க உழவு செய்தல், எரு இடுதல், அப்புறம் களை எடுத்தல், பயிரை காத்தல், நீர்ப்பாசனம் என்ற விவசாயத்தை வரிசைப்படுத்துகிறார். பெய்த மழையை தேக்கி நிலத்தில் இருக்க வைக்கும் சக்தி நன்றாக உழப்பட்ட வயலில் மட்டுமே உண்டு. திருவள்ளுவர் அவர் காலத்தில் இருந்த குறைவான நீர்ப்பாசன வசதிகளை முன்னிட்டு அப்புறம் புன்சை விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கிறார். எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க வள்ளுவருக்கு. அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. அதையும் சொல்லிப்பட்டு சொல்றாரு, என்னை விட நீங்க அறிவாளியா இருக்கணும், அறிவை வைத்துக் கொண்டு புது புது கருவிகளை கண்டுபிடின்னு சொன்னார். அறிவை வைத்துக் கொண்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி கருவி கண்டுபிடினார். அறிவை வைத்துக் கொண்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி கருவி கண்டுபிடிக்கிறதாம். என்னது? அறிவை வைத்துக் கொண்டு என்ன பண்ணணும்? அது யாராவது படிச்சிருக்கிறீங்களா? யாராவது? ஒன்னும் பண்ணல. நான் அதுதான் வெங்கடேசன் பண்ணாரு, நான் பண்ணியிருக்கேன். அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி கருவி கண்டுபிடிக்க வேணும். பிரச்சனை நீங்க தீர்க்க வேணும். பிரச்சனை வள்ளுவர் சொல்ற பிரச்சனை சொல்லாத, அறிவை வைத்துக் கொண்டு அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். அறிவு துன்பத்தை போக்கும் கருவின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு தேவையான கருவிகள் நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். நீங்கள் உங்களுக்கு கருவியை நீங்கள் கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் காலையில் பத்தி பேசுவோம். இதை சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். நிறைவு செய்துங்களா? நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சொல்லுங்க. இன்னைக்கு அது தேனு அதே சாப்பிட்டுட்டே இருந்தேன். தேன் அப்புறம் மதியானம் பசி எடுத்தது, பொரி, வேர்க்கடலை, இது பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு. அவ்வளவுதான், நல்லா இருக்குது இல்ல? மலச்சிக்கல் வராம பாத்துக்குங்க. நாளைக்கு என்ன பண்ணி கொஞ்சம் கீரை நிறைய சேர்த்து சாப்பிடுங்க. ஏன்னா இப்ப 2-3 நாள் நீங்க கொஞ்சம் இது இருக்கும், குடல் கொஞ்சம் இதா இருக்கும். இனிமே எப்பவுமே ஒரு தற்காலிகமா அந்த மடக்குடல் கதவுகளுக்கு இனிமா கேன் ஒண்ணு இருக்குது, தற்காலிகம் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதா? மலக்குடல் கழிவுன்னு சொல்லுவாங்க, இனிமா கேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இனிமா கேன் அது தற்காலிகமா ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. தற்காலிகமா ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மலச்சிக்கல் வராம பாத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மலக்குடல 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு தண்ணி கீழே விட்டு ஒரு டப்பா தண்ணி விட்டீங்கன்னா உள்ள போயிடும். உள்ள விட்டீங்கன்னா அந்த உள்ளுக்கிற புழுக்க, சளி, நாத்தம், மருந்து, மாத்திரை எல்லாம் தங்கி நிற்கும். அதை 2 நாளைக்கு ஒருக்கா அடிச்சு விடணும். இல்லை அப்படின்னா மேலே கீரை சாப்பிட்டு மருந்தடிக்காத கீரை, முருங்கை கீரை, உங்களுக்கு எது வசதியான கீரையோ காய வணக்கி கொஞ்சம் அவள் போட்டு பிணைஞ்சு அது என்ன பலகாரமும் வாழைப்பழமும் சாப்பிடலாமா? அது அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அது என்னன்னா ஆமா, அது எதுக்கு சொல்றதுன்னா அவசரத்துக்கு ஒரு வாழைப்பழமும் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா வாழைப்பழம் எண்ணெய் சேர்த்துச்சுன்னா நல்ல குடல்ல ஒட்டாம இழுத்துட்டு வந்துடும். அது பசி தள்ளி போடுறதுக்காக அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆமா, அது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு செஞ்சு வெங்காயத்தை வச்சு வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடலாம். வெங்காய பஜ்ஜியும் வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடலாம். மைதா மாவோ அல்லது கடல மாவோ ஏதோ ஒரு மாவு போட்டு அது ஒரு நாளைக்கு செஞ்சு பாக்குறது, அது நல்ல வயிறு சுத்தமாகும். கடைசி அதையே தொங்கிட்டு கூட. அப்ப அது பலகாரம் கிடையாது, அது சுத்தப்படுத்துற பலகாரமா பார்க்கணும். என்னது? சுத்தப்படுத்துற. ஆமா, அது கடைசியில போண்டா சுடிச்சுட்டு தின்னுட்டு இருக்க கூடாது. என்னது? உணவு நிறுத்தணும். ஜீரநீர் சுரக்கும். ஜீரநீர் சுரந்தாவே நோய் நிச்சயம். ஜீரநீர் சுரந்தாவே நோய் நிச்சயம். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகும். என்னது? ஃப்ரீ ரெடிக்கல். அதான் உங்க சொல்ற எவன். இது எவனுக்கும் புரியாது. எந்த வெள்ளைக்காரனும் சொல்ல மாட்டேன். வெள்ளைக்காரனுக்கு அறிவே இல்லைன்னு சொல்றேன்னா இல்லையா? அறிவு இருந்தா பன்னீர்செல்வம் நோயை குணமாக்கணுமே இல்லையா? வெள்ளைக்காரனுக்கு அறிவு இருந்தால் பன்னீர்செல்வம் நோயை குணமாக்கணுமே இல்லையா? குணமாக்கணும். அப்ப அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல?
நீங்க எங்க வந்திருக்கீங்க இப்ப உங்களுக்கு வந்து இப்ப 7ஆம் அறிவு கொடுக்க போறோம். 7ஆம் அறிவு யோக பயிற்சியால் தான் 7ஆம் அறிவு வளரும். அப்ப எப்படி இது குறையுது சொல்றது கேட்கறீங்க, அரை குறைமே கேட்கறீங்க. இப்பதான் ஒரு ஒரு 0.5 மார்க் வாங்கியிருக்கீங்க. இன்னும் 1 மார்க் கூட வாங்கல. இன்னும் 99 மார்க் இருக்குது. இப்பதான் 0.5 மார்க் கோடியில வாங்கிருக்கீங்க. ஒருத்தவங்களா கோடியில ஒருத்தவங்களா இல்லையா? ஆமா, பாண்டிச்சேரி நீங்க ஒருத்தர் தான். 2-3 பேர் இருக்கீங்க. 4-5 பேர் இருக்காங்க பாண்டிச்சேரியில. இன்னும் 2-3 பேர் வரப்போறாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. எல்லாரும் 1 வருஷம் மாணவர் ரைட் கட்டிட்டு வாங்கன்ட்டேன். எல்லாரும் நீ வரம்புல 1 வருஷம் மாணவர் தான். 4 மாணவர் வச்சுட்டே மாரடிக்குது. அவன் போய் ஏழை பணக்காரனா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவனை துரத்தி தான் விடணும். நமக்கு தேவை உருப்படியான ஒரு 10 மாணவர். அதெல்லாம் என்னுடைய கொள்கை. அது என்னுடைய கொள்கை. அது அப்புறம் கஷ்டப்படும் போது சொல்லித்தான் தெரியல. ஒருத்த மாதிரி கதறிட்டு வந்தான் ஈரோட்ல இருந்து. ஒரு நாளைக்கு 10 தடவை 20 ஒரு நாள் நீங்களாவது 3 தடவை 4 தடவை ஒண்ணு ஒரு நாளைக்கு 40 தடவை ஒண்ணுக்கு போற சாமி. என்னால வந்து ஒன்றும் பண்ண முடியல. எங்கெல்லாம் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்குறீங்க. என்னடா எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்குறீங்க, என்னடா சொல்லி பண்ணுறேன்னு கேட்டா, நான் ஹோட்டல் கடையில் சாமி பயங்கரமான ஹோட்டலு 24 மணி வேலை கட்டிகிட்டே இருக்கணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கல கூட்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒன்றும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த நோய்க்கே செலவாக போகுது. எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாற்றுங்க, வேறு வழியே இல்லை. உங்கள் வீடியோவை பார்த்தேன். சேர்றப்போ ஒரு 15 நாள் சம்பளத்துக்கு கொடுறான்னு கையோட கொண்டு வந்துட்டேன், கொடுத்தான். அவன் நோய் நல்லா கேச்சு. அவ்வளோதான். அவன் குழுவிலே இல்லை, அவனே வெளியே போயிட்டான். குழுவிலே கிடையாது. அவன் அப்போ சொல்லிட்டேன், இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் தப்பிச்சுக்கணும். நீ ஒரு பணக்காரனே கிடையாது, நீ தப்பிச்சு போனா போதும்டா சாமி அப்படின்னு. சாமி நான் நல்லா இருக்கிறப்ப சம்பாரிச்சு கொண்டு கொடுக்குறேன் சாமின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. முதல்ல நீ போய் தப்பிச்சுக்கிட அப்படின்ட்டு துரத்தி விட்டேன். அவன் தப்பிச்சுட்டான். இல்லைன்னு வந்திருப்பான்ல. அவனுக்கு அந்த உடனே அந்த 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 40 தடவை ஒண்ணுக்கு போறத 24 மணி நேரத்துல 4 தடவை சுருக்கியாச்சு. எத்தனை தடவை? அந்த மாதிரி இத மாதிரி தான் பழக்குனீங்களா? ஆமா, அவனுக்கு பொறிகடலை கொடுத்து இதே மாதிரி பொறிகடலை கொடுத்து கட்டுப்படுத்தணும். பொறிகடலை கொடுத்து நெஞ்சு எரிச்சல் தாங்க முடியல அவனால. அவன் சொல்றான், சாமி நெஞ்சு எரிச்சல் நிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கன்னு. அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து அந்த தண்ணி குடிக்கிறப்ப அந்த 10 நிமிஷம் தண்ணி இறங்குற வரைக்கும் அந்த நெஞ்சு எரிச்சல் கட்டுப்படுத்தும். தண்ணி நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நெஞ்சு எரிச்சல் பிடிச்சிக்கும். குப்பு குப்பு குப்புன்னு வெந்துக்கிட்டே நெஞ்செரிச்சல் இருக்குதா? அதுதான் உள்ள விஷம் இருக்கு உள்ள நிறைய ஆசிட் இருக்குது. அதெல்லாம் குறையும், போக போக குறையும். அந்த மாதிரி அவன் இருந்தான். அப்போ அவனுக்கு இந்த கடலைப்பொரி தான் கொடுத்தேன். கடலைப்பொரி வச்சு அவனுக்கு 3 மணி நேரம் பேசி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இடையில கொடுத்து அந்த முதல்ல பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயிற்சி கொடுத்தேன். அப்போ அந்த பொரிகடலை, வேர்க்கடலை, வெங்காயம் எல்லாம் போட்டு அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்புறம் வகுப்படுத்த அவன் அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ பேசியிருப்பேன் பாருங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். மரணத்தை பிடையிலிருந்து தப்பிக்கும் மனிதன் போட்டுருந்தேன். மரணப்பிடையிலிருந்து தப்பிக்கும் மனிதன் போட்டிருந்தானே, பாத்தீங்களா இல்லையா? அதுதான் அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீங்க தான் சாமி கடவுள் அப்படின்ட்டு போயிட்டான் அவன். அடுத்த நாள் காலையில அதாவது 10 வருஷமா இருக்கு பிரச்சனைய ஒரே நாள்ல கட்டுப்படுத்தியாச்சு. அப்ப இதுதான் உணவுன்னு சொன்னேன். இதுதான்டா உணவு பாரு. அந்த 3 மணி நேரம் கழிச்சு போகும்போது 3 தடவை அவனுக்கு பொரிகளை கொடுத்தேன். 3 தடவை பொரிகடல் வெங்காயம் போட்டு கொடுத்தேன். வெங்காயம் போட்டு சுரவி நானே தயாரிச்சு கொடுத்தேன் அவனுக்கு. ஏன்னா அவன் கீழே இறங்கி போற மாதிரி இல்லை. பேருந்து நிலையத்துக்கு போறதுக்கே என்ற வீட்டுக்கும் பேருந்து நிலையத்துக்கு 200 மீட்டர் இருக்குது. 200 மீட்டர் போறதுக்குள்ளே 2 தடவை ஒண்ணுக்கு வரும். எங்க போய் ஒண்ணு கெடுப்பேன்னு கேட்டேன். அதனால வந்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் அந்த 1 மணி நேரம் ஈரோட்ல இருந்து கோபிக்கு 1 மணி நேரம் 30 கிலோமீட்டர். அது வர்றதுக்குள்ள நான் படாது பட்ட சாமி பாட்டில் வச்சு சிறுநீர் பிடிச்சிட்டே வந்திருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி பன்னீர்செல்வம் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எப்படி அப்படி வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. உடனே எங்க போயிருப்பாரு? அமெரிக்காவுக்கு போயிருப்பாரு. எப்படியோ காப்பாதுங்க. அங்க போய் உடனே என்ன பண்ண ஆளே கொண்டே விடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. அது சக்கரை நோயானு வரவே வேண்டான்ருவான். என்னது சக்கரை நோயாளிகள்லாம் அந்த டிஸ்போசல்ன்றோம். அதான் டிஸ்போசல் பாடின்றோம். அது டீகம்போஸ்டு பாடி. என்ன பாடி? டீகம்போஸ்டு பாடி. சக்கரை நோயினாவே டீகம்போஸ்டு பாடி எவனும் பார்க்க கூடாது. ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் பாடி. அவன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருப்பான். உள்ள விட மாட்டான். திருப்பி சொல்றான். ஏன்னா உங்களுக்கு எப்போ ஒரு ஏதாவது கடுமையான அறுவை சிகிச்சை பண்றதா மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். அதனாலதான் அரசாங்கம் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல எல்லா நாடுகளுமே மருத்துவத்தை அரசாங்க கட்டுப்பாட்டுல தான். கல்வி, இராணுவம், மருத்துவம் பூரா அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அரசாங்கம் சொல்றதான் விதி. அரசாங்கத்தை மீறி ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து அவனுக்கு அவன் ஏதாவது செத்தான் போச்சு, அந்த டாக்டருக்கு $100 மில்லியன் பெனால்ட்டி போடுவான். அவ்வளவுதான், ஜென்மத்துக்கு எதிர்க்க முடியாது. சரியா? நன்றி, வணக்கம்.